சமஸ்கிருதத்தில் பேசி மொழிபெயர்த்து போடு, இந்தியில பேசி மொழிபெயர்த்து போடு. நான் தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடங்கி, ரயிலுக்கு பேர் வச்சதுல இருந்து தொடங்கி, எங்கேயாவது இந்தியில பேர் வச்சிருக்கானான்னு பாருங்க. எல்லாம் சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள். உனக்கு தமிழ் மேல அவ்வளவு பாசமும் காதலும் இருக்குமானால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருக்குறள் 18ஆம் நூற்றாண்டு தொடங்கி 1922 சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி 69, 72, 80 வரைக்கும் பல வடிவங்கள் இருக்கு. அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போ, சுப்பிரமணிய பாரதியும் சேர்த்து எடுத்துட்டு போ. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் சமஸ்கிருத வடிவில் இருக்கின்ற திருக்குறள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லு. ஆளுநர் மாளிகைக்கு நாங்க வரோம், கிளம்பி துண்டு எடுத்துக்கிட்டு தோல்ல போட்டு உன் காலை தொட்டு கும்பிட்டு வருவோம். இவனுங்க வரும்போதே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் காட்டு மிராண்டின்னு நினைச்சிட்டு வரான். இங்க வந்த பிற்பாடு தான் தெரியுது இது படித்த மாநிலமாக இருக்கிறது, அறிவுள்ள மாநிலமாக இருக்கிறது, அறிவியல் பூர்வமான மாநிலமாக இருக்கிறது. மொத்தத்தில் இது சுத்தமா இருக்குன்றது அவனுக்கு பிடிக்கல. இந்தியாவில் நீங்க எங்க போனீங்கன்னாலும் கேரளாவும் தமிழ்நாடு தான் சுத்தமா இருக்கும். இதை பெருமையோட சொல்லலாம், தலக்கணத்தோட சொல்லலாம், ஒன்னும் தப்பில்லை. தென் மாநிலங்களுடைய கலாச்சாரம் வேற. நீ மாட்டுக்கு சாதாரண போய் ஒரிசால உட்காந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திருடிட்டு போயிட்டான், கோயில் சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டை வச்சிருக்கான்னு பேசிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வரதுக்கு உனக்கு தான் வெக்கமா இருக்கணும்.